ஆக்கினாரே. முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஈர்ப்புடையோராக்கினாரே. ஈர்ப்புடையோ தம் ஆட்சியிலே பங்கு பெற செய்தாரே. ஈர்ப்புடையோர் தம் ஆட்சியிலே பங்கு பெற செய்தாரே. வருவோமே மகிழ்வோமே இன்று, பலியோடு இணைவோமே இன்று. வருவோமே மகிழ்வோமே இன்று, பலியோடு இணைவோமே இன்று. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய இறை சமூகமே, ஆண்டவருடைய அன்பு பலியாம் இந்த கல்வாரி பலியில் நாம் பங்கெடுத்து ஆண்டவருடைய பேரிரக்கத்திற்கு பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்ல நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் கூடி வந்திருக்கிறோம். ஜபிக்கின்ற வல்லமையை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். இந்த நாளிலே சாலமோனுடைய ஜபத்தை தான் ஆண்டவர் நமக்கு முன் அடையாளமாய் முன் மாதிரியாய் தந்திருக்கிறார். ஜபிக்கிற பொழுது எந்த மனநிலையோடு ஜபிக்க வேண்டும், எவ்விடத்திலிருந்து ஜபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஜபிக்க வேண்டும் என்பதையெல்லாம் சாலமோனுடைய வாழ்க்கையும் அவருடைய ஜபமும் இன்றைக்கு நமக்கு பாடமாய் கற்றுத்தருவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையாய் காத்திருக்கிறது. இந்த நாளில் இறைவன் ஒருவரே நம்மை ஆளுகிறார், அவரே நம்மை அன்பு செய்து தொடர்ந்து வழிநடத்துகிறார் என்கிற உணர்வோடு நம் உடலில் உயிரில் கலந்திருக்கிற இறைவனை இந்த திருப்பலியின் தொடக்கத்திலேயே ஆராதித்து அவர் அருள் வேண்டி கண்களை மூடி இந்த பஜன் வழியாய் ஆண்டவர் அருள் வேண்டுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ, உணர்வோடு கலந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ, உணர்வோடு கலந்தவரே உன்னை ஆராதனை செய்கின்றோ. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நோக்கி நீரே ஆராதனை ஆராதனை. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நோக்கி நீரே ஆராதனை ஆராதனை. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி நீரே ஆராதனை ஆராதனை. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி நீரே ஆராதனை ஆராதனை. எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தீரே ஆராதனை ஆராதனை. கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்தீரே ஆராதனை ஆராதனை. கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்தீரே ஆராதனை ஆராதனை. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ, உணர்வோடு கலந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ. எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, ஆதரவற்ற சிறுவர்களுக்கு உதவியாளராகவும் தந்தையாகவும் பணிபுரிய புனித ஜெரோமை ஏற்படுத்தினீரே. உம்முடைய பிள்ளைகள் என அழைக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாகவே திகழும் நாங்கள் இந்த உரிமை வாழ்வை என்றும் பற்றுறுதியோடு காத்துக்கொள்ள எம் புனிதரின் பரிந்துரை எங்களுக்கு உதவுவனவாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்குவதாக. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 22, 23, 27 30 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்துக்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர். கடவுள் முன்னிலையில் இந்த மண்ணுலகில் தங்கி இருப்பாரா? வானமும் வான் மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவிலில் எப்படி உம்மை கொள்ளும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கு செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பவனாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரேலின் வேண்டுதலுக்கும் செவி சாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்தில் இருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குரல்
வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. ஆண்டவரே உமது உறை வீடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறை வீடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். என் கீடையுமாகிய ஆடவுளே கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் உமது உறை வீடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறை வீடம் எத்துணை அருமையானது. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, நீரும் நியமங்களை ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ளச் செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம் 1 தொடங்கி 13 வரை இருக்கும் இறை வார்த்தைகள். ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் உண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பது இல்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி ஏசாயா பருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உம் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உனக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பது இல்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றது ஆக்கி விடுகிறீர்கள். இதுபோல் நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறை சமூகமே, ஜெபிக்க தயாராகுங்கள். இதுதான் இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற செய்தி. ஜெபிக்க தயாராகுங்கள். ஜெபிக்க தயாராகுங்கள் என்று நான் சொல்வதை கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பங்குகளில் இருக்கிற பொழுது பங்குகளுக்கு திருப்பலிக்கு போவது உண்டு. அப்போது பங்குக்கு போகும்போது பங்கு சாமியார் நான் கேட்பேன், ஏதாவது திருவிழாவுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க அல்லது நவநாளுக்கு பூசைக்கு கூப்பிட்ற நேரத்தில் நான் ஃபாதர்கிட்ட கேட்பேன், சாமி பங்கில் யூத்தெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, இளைஞர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு. பல நேரங்களில் 180% எல்லாருமே குறையாகத்தான் சொல்வார்கள். அவருடைய இளமையினுடைய அந்த வீரத்தை, அந்த இளமையினுடைய அந்த வேகத்தை, துடிப்பை அதெல்லாம் நம்ம உள்வாங்கிறதுனால அவங்க செய்வது குறையாகத்தான் தெரியும். அது ஒரு பக்கம் அவங்க செய்கிறது தப்பு தான். அப்போ பெரும்பாலும் ஃபாதர் சொல்லுவாங்க, என்னப்பா அவங்க பயலுக கோயிலுக்குள்ளேயே வரமாட்டாங்க, வெளியிலேயே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம பசங்கிட்ட, ஏன்டா சாமி இப்படி சொல்கிறாருடா, கோயிலுக்குள்ளே வந்து பூசை பார்த்தா என்னடா, உள்ளே வந்து பூசையில் பங்கெடுக்கலாமே, அவங்களுக்கு ஆலயத்துக்கு வலது பக்கம் இடம் இருக்குது, இடம் பக்கம் இடங்க இருக்குது, உள்ளே அவ்வளோ இடம் இருக்குது, இவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டு வெளியில் நிற்கிறீங்களா அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சொல்லுவாங்க, சாமி பேசுகிறது எங்களுக்கு கேட்குதில்ல சாமி, வெளியிலேருந்து பார்த்தா பூசை தான் எங்களுக்கு தெரியுது, அப்புறம் என்ன பெருசாக உள்ளே வரணுன்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நானாக அப்படி நினச்சிக்குவேன், வாழ்க்கையில் அடிபட்டு மிதிபட்டு தெரிபட்டு ஒரு நாள் திக்கு தசை தெரியாமல் வருவீங்கடா, அப்போ தான் நீங்களாம் கோயிலுக்குள்ளே வருவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சில இடத்துல மனசுக்குள்ளே நினைத்து கொள்வது உண்டு. ஆனால் இன்றைக்கி எப்படி ஜெபிக்கணும், எந்த மனநிலையில் ஜெயிக்கணும், எப்படி நிருந்து ஜெபிக்கணும், எங்கே ஜெபிக்கணும், அப்படி எல்லாத்தையுமே சாலமோன், அந்த ஞானமுள்ள சாலமோன்லையே நமக்கு சொல்கிறார். சாலமோன் ஆண்டவர்கிட்ட என்னத்தை கேட்டார்? பொன்னும் பொருளும் அவர் கேட்கவில்லை, எனக்கு ஞானத்தை தானே கொடுங்கன்னு கேட்டார். அந்த ஞானமுள்ள சாலமோன் எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சார் அப்படின்றத இன்றைக்கு நாம் சாலமோனுடைய மனநிலையோடு சேர்ந்து நாம் சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்களும் ஜெபிக்கிறீர்கள், நானும் ஜெபிக்கிறேன். ஜெபிப்பதற்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. இன்றைக்கி பல வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு ஒரு சில விதிமுறைகளை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அல்லது அதை பின்பற்றுறோமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சாலமோனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். 1, ஜெபிப்பதற்கான இடத்தை தேர்வு செய்யுங்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு, பாருங்களேன், அவர் ஜெபிப்பதற்கான ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார். என்ன இடத்தை தேர்வு செய்கிறார்? ஆண்டவருடைய பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு. இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய நண்பர்களை பார்க்கிறோம் இல்லையா? அவர்கள் தொழுகிற பொழுது அந்த மெக்காவை நோக்கி நின்று தான் தொழுவதாக சொல்லுகிறார்கள். நானும் பார்த்திருக்கிறேன். அப்போது தொழுவதற்கென்று அல்லது ஜெபிப்பதற்கென்று ஒரு இடத்தை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். நீங்களும் இல்லங்களில் ஜெபிக்கிறீர்கள், பங்குகளில் ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஜெபிப்பதற்கென்று ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள். அதை ஜெபிப்பதற்கு தகுதியான ஒரு இடமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்றதை நான் அந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சில பேர் உங்கள் வீடுகளிலேயே ஜெபிப்பதற்கான ஒரு அறையை வைத்திருப்பீர்கள். ஒரு சில பேருக்கு வீடு பெருசாக இருக்காது, வசதிகள் இருக்காது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டுவீங்க, ஆண்டவரே உங்களை உட்கார்ந்து நாங்கள் வழிபடுறதுக்கு, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுங்க ஆண்டவரே அப்படிலாம் கேட்குறீங்க இல்லையா? ஆனால் உங்களுக்கு ஒருவேளை அப்படி வீடு வசதி இல்லாத சூழ்நிலை, உங்களுடைய மைய அறையில், ஹால் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அங்கே கூட உட்கார்ந்து ஜெபிப்பீங்க இல்லையா? அந்த இடத்தை தேர்வு செய்வதில், அந்த இடத்தை புனிதமாய் பாதுகாப்பதில் நாம் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் அப்படின்றத தான் இந்த முதல் வார்த்தை சொல்லுகிறது. சாலமோன் ஆண்டவரின் பீடத்தை நோக்கி நின்று கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் நம்ம கோயில்களுக்கு வரும்போது ஆண்டவருடைய பீடத்தை நோக்கி நின்று நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். அப்போது ஆலயம் நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்பதற்கு தகுதியான ஒரு இடம். நிறைய இடங்கள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. அப்போ நாங்கள் குடும்பத்தில் ஜெபிக்கிறோமே ஃபாதர், அது இல்லையா? அதுவும் இடம்தான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அன்பியங்களில் நாங்கள் குழுவாக சேர்ந்து ஜெபிக்கிறோமே, அது இல்லையா? அதுவும் இடம்தான். ஆனால் ஆண்டவருடைய அந்த பீடத்தை மனதில் கொண்டு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நினைவில் கொண்டு நம்ம அதை நோக்கி ஜெபிக்கணும் அப்படின்றத சாலமோனுடைய இந்த செயல்பாடு நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது என்ன சொல்லப்படுகிறது? இஸ்ரவேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி அவர் மன்றாடினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இடத்தை தேர்வு செய்யுங்கள். இரண்டாவது, ஜெபிப்பதற்கான உடல் மொழியை கண்டுகொள்ளுங்கள். இரண்டாவது பகுதியாக நான் சொல்ல விரும்புகிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாணி பிடிக்கும். பார்த்துக்கோங்களேன், இப்போ இந்த கரிஸ்மேட்டிக் மூமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அருங்கொடை இயக்கத்தினுடைய செயல்பாடு, அதனுடைய ஊடுருவல், தாக்கம் அல்லது அதனுடைய ஈர்ப்பு இன்னைக்கு அதிகமானதுனால ஒரு சில பேருக்கு கரம் தட்டி ஜெபிப்பது பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். நான் பெரும்பாலும் திருப்பலியிலேயே நான்
திருப்பலியில் நம்ம உன்னதங்களிலே பாடும் போது என்ன அறியாமல் நான் கைதட்டுவது உண்டு. ஆண்டவர் இருக்குமாயிரம் போடும்போது நான் கைதட்டுவது உண்டு. ஏன்னா அது என்னுடைய உடல் மொழியாய் மாறி போய்விட்டது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல் மொழி இருக்கும். ஒரு சில பேர் கரங்களை குவித்து அப்படியே ஜெபம் பண்ணுறதுல அவங்க விரும்புவாங்க, தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சில பேர் இப்படி கையை இப்படி ஷேக் பண்ணிக்கிட்டே ஜெபிப்பாங்க. ஒரு சில பேர் கண்ணை மூடி மூடி துறப்பாங்க. ஒரு சில பேர் புருவங்களை மேலே ஏற்றி இறக்குவாங்க. அதெல்லாம் எல்லாமே ஜெபத்தினுடைய அல்லது ஜெபிப்பதனுடைய உடல் மொழி தான், இல்லைன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் ஒரு சில பேர் கையை நறுக்குன்னு கட்டிக்கிட்டுலாம் கோயிலில் நிற்பாங்க. அது என்னை பொறுத்தளவு தவறான ஒரு உடல் பாவனை. ஏன் அப்படின்னா, நம்ம எங்கே கையை கட்டிக்கிட்டு நிற்போம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சாவு வீட்டுக்கு போனால் நம்ம கையை கட்டிக்கிடுவோம். அதுபோல் எனக்கு தெரிந்தவரை எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பேராசிரியர் ஒருவர் சொன்னது, இந்த மாதிரி சாவு இடங்களுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் கை கட்டி இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னார். அதுபோல் காலையும் விரித்து வைக்காமல் காலையும் நீங்கள் ஒரு போல் இப்படி பின்னி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஃபாதர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னார், சாவு வீட்டுக்கு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜி அங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆல்ரெடி அந்த சோகத்தினுடைய ஆவி அங்கே வந்துடும். அவர் ஒரு இடத்துல கரிஸ்மேட்டிக்லையும் ஆர்வமுள்ள ஒரு குருவானவர். அந்த சோகத்தின் ஆவி அந்த இடத்த சூழ்ந்திருக்கும். ரெண்டாவது, இந்த கிரீவியன்ஸ் எல்லாருமே அழுகிற பொழுது அந்த துக்கத்தினுடைய அந்த அதிர்வுகள் அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம போய் ஒரு கண்டோலன்ஸ் சொல்கிற இடத்துல ஒருவேளை நாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு ஆறுதலினுடைய அந்த ஒரு வைப்ரேஷனோட நம்ம போயிருக்கோம் அப்படின்னா அந்த செய்தியை கொடுத்து முடித்த பிறகு யூ ஷுட் லாக் அவர் செல்ஃப் அப்படின்றதுக்காண்டி நம்மளை லாக் பண்ணிக்கலாம். அதை உடல் மொழியாக காமிக்கும் போது அப்படி கையை கட்டிக்கலாம். காலையும் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல எனர்ஜி வெளியில் போகாது அப்படின்னாரு. ஐ டோன்ட் நோ சயின்டிஃபிக்லி இட் இஸ் ப்ரூவ்ட் ஆர் நாட், ஆனால் அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது அப்படியே நான் இப்போ இங்கே வரேன் பாருங்களேன். அப்போ நம்ம கோயிலுக்கு வரும்போது கையை கட்டிக்கிட்டு நிற்கலாமா? கையை கட்டிக்கிட்டு நிற்கலாமா? நீங்களே சுயமாக யோசிச்சு பாருங்கள். அங்கே ப்ரெசன்ஸ், கடவுளுடைய ப்ரெசன்ஸ் நிறைவாக இருக்குது. அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அந்த அதிர்வு, இறை வல்லமை நிறைந்திருக்க இடத்துல போய் நாம் கை கட்டிக்கிட்டு நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்முடைய உடல் பாச்சர் என்ன சொல்லுது? ஐ டோன்ட் வாண்ட் யுவர் எனர்ஜி அப்படின்னு நம்ம கடவுள்கிட்டே சொல்கிறது மாதிரி நான் உணர்கிறேன். அதனால் நம்முடைய கேசியில் திருப்பலி பார்க்கக்கூடிய நீங்கள் இனிமேல் ஆலயத்துக்கு போனீங்கன்னா கை கட்டுகிற பொழுது இதை நீ நினச்சி பாருங்கள். சாவு வீட்டுக்கு போனால் ஏன் கை கட்டுறோம்? நெகட்டிவ் எனர்ஜி, அதனால் நம்ம கை கட்டுறோம். அல்லது நம்முடைய துக்கத்தை காமிப்பதற்காக நம்ம கை தட்டுறோம். எப்படின்னாலும் வச்சுக்கோங்க, கை கட்டிக்கிட்டு நிற்கிறோம். கோயிலுக்கு துக்கம் கொண்டாடுறதுக்காக நம்ம கோயிலுக்கு வர்றோம், இல்லது கோயிலில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்ற பயம் உங்களுக்கு இருக்கிறதா? எதுவுமே இல்லை. அப்போ ஆண்டவரை கை உயர்த்தி ஜெபிக்கலாம், கரம் கூப்பி ஜெபிக்கலாம், அல்லது எங்களை போல ஒரு சில பேர் கை தட்டி ஜெபிக்கலாம், எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனால் இந்த உடல் மொழிகளிலேயே ஆலயத்தில் நிற்கிற பொழுது அல்லது ஆண்டுடைய பிரசன்னத்தில் நிற்கிற பொழுது ஜெபிக்கிற பொழுது கைகளை கட்டிக்கொண்டே நிற்பது என் அறிவுக்கு எட்டியவரை எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அல்லது நான் அனுபவத்தில் பார்த்த காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது கை கட்டி கொண்டு ஆலயத்தில் நிற்பது சரியான ஒரு உடல் பாவனை அல்ல என்பது அடியனுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நம்முடைய கேசினியர்களுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். அப்போ பார்த்துக்கோங்க, இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் வானத்திற்கு நேரே கைகளை உயர்த்தி அவர் மன்றாடினார். எஸ்ரா அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து வந்த பிறகு அந்த மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை மேடையில் நின்று அறிவிக்கிற பொழுது கடவுளுடைய வார்த்தையை கேட்ட பிறகு மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் 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 என்று சொன்னார் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு அல்லது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு, ஆண்டவருடைய வருகை, ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை என்பதனுடைய வெளிப்பாடாக நம்ம கை உயர்த்தி ஜெபித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உடல் மொழி மிக மிக அவசியம். கண்ணீர் விட்டு ஜெபிப்பார்கள் ஒரு சில பேர், அதுவும் ஒரு விதமான உடல் மொழி தான். ஆனால் கைகளை கட்டிக்கொண்டு ஆலயத்தில் நிற்பது என்பது என் அறிவுக்கு எட்டியவரை மீண்டுமாய் அழுத்தி சொல்லுகிறேன், என்னை பொறுத்தவரை தவறான ஒரு காரியமாய் நான் நினைப்பது உண்டு, நான் அதை செய்வதும் இல்லை. மூன்றாவதாக ஜெபிக்கிற முறை. முதல்ல என்ன சொன்னேன்? ஜெபிக்கிற இடத்தை தேர்வு செய்கிறது. இரண்டாவது ஜெபிக்கிற அந்த உடல் மொழியை காட்டுவது. மூன்றாவது ஜெபிக்கிற முறை. இன்னைக்கு சாலமோன் மிக அழகாக ஜெபிக்கிறார். என்ன சொல்றார்? கடவுளுடைய மனசுக்கு பிடித்தமான வார்த்தைகள்லாம் சொல்றார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்று வேறு ஒரு கடவுள் யாருமே இல்லை, நீங்க தாங்க. அடிச்சு அப்படியே ஆண்டவர் அப்படியே மட்டாத்துறது, அப்படியே ஆண்டவர் அப்படியே உள்ளத்தை குளிர வைக்கிறது. டே ஐஸ் வைக்காதரா அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப சோப் போடுறாண்டா அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற பாணியில நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்று வேறு ஒரு கடவுள் இல்லவே இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டு வருகிறீர். உனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா எங்களுக்கு எவ்வளோ அன்பு காட்டுறீங்க ஆண்டவரை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை புகழ்கிறார்.
மீண்டுமாக பாருங்க, இன்னும் கடவுளை புகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். அந்த ஜெபத்தில் இறை புகழ்ச்சி மிக அவசியம், இறைவனுக்கு சொல்லுகிற நன்றி அவசியம் அப்படின்றத சாலமோன் சொல்றார். கடவுள் முன்னிலையில் இந்த மண்ணுலகில் தங்கி இருப்பாரா? கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கி இருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொல்ல இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இந்த கோயிலுக்குள் எப்படி உம்மால் இருக்க முடியும் கேட்கிறாரு. பாருங்களேன் என்ன சொல்றாரு, கடவுள் உண்மையில் இந்த மண்ணுகத்தில் இருக்க முடியுமா? ஏன் அப்படின்னா விண்ணும் மண்ணுமே அவரை கொல்லாது இருக்கார் அப்படின்ற சூழ்நிலையில் எப்படி மண்ணில் மாத்திரம் இருப்பார்? அதுவே கஷ்டம். இந்த மண்ணகம் என்பது 3 பக்கம் நிலத்தாலும் 3 பக்கம் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதியாக இருக்கிறது. அதான் இந்த பூமியினுடைய பரப்பை நாம் பிரித்து பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலேயே என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்த மண்ணகமே உன்னை கொல்லாத போது நான் கட்டி வச்சிருக்க கோயிலில் எப்படி ஆண்டவரை நீங்கள் இருக்க முடியும் அப்படிலாம் சொல்றாரு. அப்படிலாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, என் கடவுளாகிய ஆண்டவரே, உன் அடியான் செய்கிற வேண்டுதல்களை விண்ணப்பத்தையும் கேட்டருளும். இப்படி சொல்லிட்டு இப்படி ஆண்டவரை புகழ்ந்துட்டு ஏத்துன்னு உயர்த்தி அவரை பெருமையாக சொல்லிட்டு கேட்குற பொழுது ஆண்டவர் வேணான்னு சொல்லுவாரா? இப்போ கேட்குறார், ஆண்டவரே என் குரலுக்கு நீங்கள் கொஞ்சம் செவி கொடுங்க. நானும் சில நேரத்தில் பார்ப்பேன், பார்த்துக்கோங்க. நம்மளை ஒரு சில பேர் பார்க்க வருவாங்க இல்லையா, அவங்க ஒரு தேவையோடு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களே. வந்தோடனே சாமி இப்படிட்ட சாமி இயேசு புகழ் வந்துட்டு இந்த மாதிரி என் பையனுக்கு காலேஜில் சீட்டு வாங்கினு எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் யூத் கமிஷன்லேருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நானே யோசிப்பேன், என்னடா வந்தா மனுஷன் ஒரு இயேசு புகழ் கூட சொல்லலை, ஒரு ஆவே மரியா சொல்லலை, வந்த ஒன்று கடன்னு கேட்குறாரு. அதே மனுஷன் வந்துட்டு சாமி நல்லா இருக்கீங்களா 4 வார்த்தை கேட்டுட்டு பண்ணிலாம் எப்படி போகுது, பசங்களாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு 2 வார்த்தை கேட்டு உடம்புக்கு எப்படி சாமி இருக்குது, உங்களை அங்கே பார்த்தேன் சாமி, உங்களை பேசலாம்னு நினச்சேன், வாய்ப்பு கிடைக்காம போச்சு, அப்புறம் ஃபோனில் கூப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சி தான் நேரில் அவங்கள பார்த்துட்டு வரலான்னு நினச்சேன், அப்படியே வர வழியில் ஒரு சின்ன வேலையாக வந்தேன் சாமி, தம்பிக்கு ஒரு கடிதம் கொடுத்தேன், நான் நல்லா இருக்குமே. இது எப்படி இருக்குது கேட்குறதுக்கு? அதனால கெஞ்சுங்கன்னு சொல்லலைங்க, நீங்கள் நினைக்கக்கூடாது ஃபாதர் ரொம்ப கெஞ்சினா தான் கொடுப்பார். நானும் இல்லை, உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் அந்த நினப்பு இருக்கும் பார்த்துக்கோங்களேன். நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னால், அல்லது நாம் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கொடுக்குறவரும் சந்தோஷமாக கொடுக்கணும், அதான முக்கியம். வேண்டாம் ஒரு இப்போ கேட்டவுடனே நான் கையெழுத்து போட்டு கொடுக்காம இருக்க போகிறதில்ல. சரி நம்ம பங்கில் நம்ம மறை மாவட்டத்துலேருந்து ஒரு லெட்ரு கேட்குறாங்க, ஒரு கையெழுத்து போட்டு கொடுப்போமே, கொடுக்கத்தான் போகிறேன். அதே கடிதத்தை நான் கொடுக்குற பொழுது சந்தோஷமாக அப்படியாங்க பிள்ளைய நல்லா படிக்க வைங்க, நல்லா படித்து நல்லா வரட்டும், தம்பிகிட்ட நம்பரை கொடுத்து பேச சொல்லுங்கள், நானும் கல்லூரி பக்கம் போனேன்னா பார்க்குறேன், அங்கே இருக்கிற சாமியார் எனக்கு தெரிஞ்சவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிற சொல்கிறேன். இது எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது? வந்தவொடனே கடிதத்தை கொடுத்தவொடனே கையெழுத்து போட்டு விட்டா அப்படி இருக்குது. இந்த டெக்னிக்கை அப்படியே சாலமோன் நச்சுன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆண்டவரை ஏற்றி உயர்த்தி அவரை சந்தோஷப்படுத்தி ஏற்கனவே ஒரு காரியம் சாதிச்சார். என்ன சாதிச்சாப்புல? ஆண்டவரை பற்றி பெருமையாக சொல்லி தான் ஞானத்தை கேட்டு அவரை ஒரு முறை கவுத்தினார். கடவுளையே வெற்றி கொண்டு விட்டார். மீண்டுமாக இந்த இடத்துல கடவுளுடைய இதயத்தை எப்படி பறிச்சு எடுக்கிறாரு பாருங்களேன். எல்லாம் சொல்லிட்டு கேட்டுக்குங்க ஆண்டவரே. அதே நேரத்தில் இன்னொன்று கேட்குறார், என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீரே சொல்லியிருக்கிறேன். உங்கள் அருள் இங்கே இருக்குது, நீங்கள் தானே ஆண்டவரை சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்னதை வச்சு தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறோம். எல்லா கோயில்களும் திறக்கப்படுகிற பொழுது, மந்திரிக்கப்படுகிற பொழுது ஆயர்கள் இந்த இடத்தில் நான் உனக்கு நலம் நல்குவேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லித்தான் அந்த இடத்த வந்து புனிதப்படுத்துகிற பொழுது இந்த வார்த்தை ஏதாவது இடத்துல கட்டாயம் பயன்படுத்துவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இவ்விடத்தில் அடியான் செய்யும் வேண்டுதல்களை கேட்டொள்வீராக, இரவும் பகலும் உமது கண்கள் என்னை நோக்கி இருப்பனவாக. எப்படி போட்டாரு பாருங்களேன், கடைசியில் வசனத்தை பாருங்களேன். இவ்விடத்தில் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வீராக அப்படின்னு சொல்லிட்டு, இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பதாக, இந்த ஆலயத்தை நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே, என்னை நோக்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். இறுதியாக அந்த வசனத்தை பாருங்களேன். உன் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உன் மக்கள் இஸ்ரேலின் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக, உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து இவற்றை கேட்டருள்வீராக, இதற்கு கேட்டு மன்னிப்பும் தருவீராக அப்படின்னு சொல்லி கேட்குறான். பியூட்டிஃபுல் ப்ரேயர். இதோட எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு தெரியல. ஆண்டவருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டார். அவர் அப்படியே அன்பினால் சிறைப்படுத்தி விட்டார். யார்? சாலமோன். நமக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறார். நாம் எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்றத இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் நாம் சுய ஆய்வு செய்ய வேண்டும். ஜெபிக்க தயாராக இருக்கிறோம், ஜெபிக்க தயாராக இருங்கள் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அந்த தயாராக இருக்கிற பொழுது சாலமோனின் மனநிலையோடு நாம் தயாராக இருக்கணும் அப்படின்றத திருச்சபை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. அதை விடுத்துவிட்டு இன்றைக்கு நாம் இதில் பார்க்கிறோம், நற்செய்தியில் பார்த்த பரிசேயர் சதுசேயர்களைப் போல எப்போதுமே சடங்கு சம்பிரதாய முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வாழுகிற சமூகமாய் நாமும் சில நேரங்களில் இருக்கத்தான் செய்கிறோம்.
கடவுளுடைய கட்டளைகளை மறந்து கடவுளுடைய அன்பை புறக்கணித்து மனிதன் தன்னுடைய வசதிக்கு ஏற்றார் போல எப்படி கட்டளைகளை திரித்தலாம் செயல்படுகிறான். அந்த காரியத்தை தான் இன்றைக்கு நற்செய்தி நமக்கு சொன்னது. சாப்பிட இருக்கிற போது கையை கழுவல, பாத்திரத்தை கழுவல, பண்டத்தை கழுவல, அதை கழுவல, இதை கழுவல அப்படின்னு சொல்லிட்டு குறையாக சொல்லுகிறவர்கள் ஆண்டவர் சொன்ன தாய் தந்தையை மதித்து நட அப்படின்ற கட்டளையை மீறிட்டாங்களே அப்படின்றத சொல்லியும், குர்பான் அப்படின்னு சொல்லி தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை, கரிசனையை, கவனிப்பை கொடுக்காமல் அந்த பணத்தை நீங்களே செலவழித்து ஆலயத்தில் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சாய்ஸ் கொடுக்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கோபத்தோடு இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் வந்து நற்செய்தியில் சொல்லியிருக்கிறார். கடவுளுடைய கட்டளைகளை நீர்த்து போக செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு நிறைய நடக்கிறதுனால தான் ஜெபத்தினுடைய வல்லமையும் ஜெபிப்பதற்கு நாம் தயாராக இருப்பதில்லை. இப்படி தான் 2 பாஸ்டர்ஸ்க்கு இடையில் ஒரு சண்டை வந்துச்சான். அப்போது அந்த 2 பாஸ்டருக்கு என்ன சண்டை அப்படின்னா, கோயிலுக்கு கூட்டத்தை கூப்பிடணும், கோயிலுக்கு கூட்டத்தை கூட்டினா தானே கொஞ்சம் அவங்களுக்கும் வசூல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கோயிலுக்கு கூட்டத்தை கூப்பிடணும். அப்போ சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அப்போது இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இந்த பாஸ்டர் வந்து சொல்கிறார், ஆண்டவர் இதை விரும்புறது இல்லை, 10 கட்டளை சுத்தமாக கடைபிடிங்க, ஒரு சந்தி இருங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, அவர் தான் ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் கொடுக்குறாரு. அந்த மக்கள் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு சபையில் இருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தா இன்னொரு பாஸ்டர் வந்து இன்னொரு சபை ஆரம்பிக்கிறாரு. அவர் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாரு. அப்போ இங்கே வந்த கூட்டம் என்ன செய்யுது, அப்படி பைய அங்கிட்டு நகர்ந்து அங்கிட்டு போகுது. அவர் என்ன செய்யறாரு, இவர் நீதியின் கடவுள், தண்டனையின் கடவுள், கோபாக்கின நிறைந்த கடவுள் அப்படின்னு சொல்றாரு. அவர் அன்பான கடவுள், அவர் மன்னிக்கக்கூடிய கடவுள், அவர் வந்து அதெல்லாம் பெருசாக பார்த்துக்கிற மாட்டார் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அப்படியே என்ன செய்யறாரு, டைலூட் பண்றாரு. அந்த கடவுளுடைய சட்டங்களை எல்லாம் டைலூட் பண்ணி அவர் ப்ரீச் பண்றாரு. அந்த ஸ்டைலை கேட்டு கொஞ்சம் பேர் அங்கே போறாங்க. அப்புறம் என்ன அது திடீர்னு கூட்டம்லாம் அங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாரு, அதே 10 கட்டளைகள், கடவுளுடைய கட்டளைகள்லாம் கூட்டத்தை எங்கிட்டு இழுக்கிறக்காண்டி இவர் ஒரு சில ரிலாக்ஸேஷன் தான் கொடுக்குறாரு. அப்படியா நீங்கள் சபைக்கு வரீங்களா, நீங்கள் இதை செய்ய தேவையில்லை, அதை செய்ய தேவையில்லை, ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி இவரே சமாளிக்கிறார். இவர் இப்படி சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார், ஐயோ இந்த பக்கம் இங்கிட்டு போகிறாங்களே அப்படி சொல்லிட்டு அவர் இருக்கிற சட்டத்தை இன்னும் கொஞ்சம் டைலூட் பண்ணுறாரு. அவர் அப்படி சொல்கிறாரா, சரி அது கூட நீங்கள் செய்ய வேணாம், இன்னும் 2-3 சட்டத்தில் இருக்கிற தளர்வுகள்லாம் நிறையா கொடுத்துட்டே இருக்கிறார். இப்படி ரிலாக்ஸேஷனாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா இந்த பாஸ்டருக்கு மக்களுக்கு பூசைக்கு போல, ஜபத்துக்கு போல, இந்த பாஸ்டருடைய ஜபத்துக்கு யாருமே போகல. அப்போ 2 பாஸ்டர் ஒரு நாள் வரும்போது ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ எந்த இதுக்குடா போகிறீங்க, நாங்கள் எந்த இதுக்குமே போகிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. யாருமே இப்போ கோயிலுக்கு வர மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டாராம். ஆமாங்க, கடவுளை வந்து நாங்கள் பயந்து தான் கோயிலுக்கு வந்தோம் முன்னாடி, இப்போ அதுவே ஒன்றுமே இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க, இவரும் அது ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு, இனிமேல் நாங்கள் கோயிலுக்கு எதுக்கு வரணும், நாங்கள் கடவுள்கிட்ட நேரடியாக பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்றைக்கி தான் நடக்குது. கடவுளுடைய சட்டங்களை, திட்டங்களை திரித்து கூறுகிற பொழுது ஜெபிப்பதனுடைய முக்கியத்துவம் மறந்து போகிறது, ஜெபத்தினுடைய வல்லமை நமக்கு விட்டு கடந்து போய் கொண்டு இருக்கிறது. நமக்கு சாலமோன் தான் நல்ல மாடல், அதை இயேசு ஆண்டவரே முன்மொழிகிறார். நம்ம ஜெபிக்கிற இடம், ஜெபிக்கிற உடல் மொழி, ஜெபிக்கிற வார்த்தை, இது 3ம் சரியாக இருந்தது என்று சொன்னால், இறைவனின் உள்ளத்தை கொள்ளை கொள்கிறது என்று சொன்னால், கொள்ளையில்லாத அன்பை நம்மீது பொழிகிற இறைவனுடைய பேரிரக்கத்தை, பேராற்றலை, அவர் தருகிற வல்லமையை, ஆசீர்வாதத்தை நம்மால் பெற முடியும் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். மகிழ்கிறேன், ஏற்றிடு என் இறைவா, உம் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவார். போற்றுகிறோம், அருட்பளிக்கிற ரசத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். காட்சிப்படியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை நாங்கள் உமக்கு ஏற்றுக் கொடுக்கிறோம். இவை எங்களுக்கு வாழ்வழிக்கு மாண்பு பணமாக மாறும் இறைவன் என்று உழைப்பின் கனி இது உமக்கென தந்தேன், ஏற்றிட என் இறைவா. உமக்கு உகந்த பலியில் பலி பொருளால் நிதம் தருவேன், ஏற்றிடுவாய், இனி தருவேன், ஏற்றிடுவாய், தருவேன், ஏற்றிடுவாய், என் இறைவா, ஏற்றிடுவாய், தருவேன், ஏற்றிடுவாய், என் இறைவா, ஏற்றிடுவாய். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலியானது எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா,
வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இந்த பொருட்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருளடையாளமாக மாறிட என்றும் நீர் அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து ஒரே குரலாய் உமது புகழை பாடுவதாவது: வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனித மனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு தந்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு பிறந்தை அருந்திய பெண் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சிறைகளுக்கு தந்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியானவரென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய நாள் திருப்பலியில் நாங்கள் கருத்துக்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களிலே மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமிக்க உமது திருமணம் ஏற்றுக்கொள்ளும். இந்த நாள் பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களில் பிறந்த நாள் காணுகிறவர்கள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் மற்றும் பல்வேறு தேவைகளுக்காக நன்றி சொல்லக்கூடிய குடும்பங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். பல தேவைகளுக்காக இந்த பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இந்த பலியில் பங்கெடுத்து தன்னுடைய குடும்பத்தின் தேவைக்காய், தனி மனித தேவைக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே தக்க தருணத்தில் இறைவனுடைய அருளை பொழிய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாளுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை பாராமல் உம்மீது திருகவையாய் நாங்கள் வைத்திருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியே எமக்கு அருளுமே. உமது அமைதியே எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிற ஆண்டவர். இவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் எல்லோரும் பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய உடலை நாம் வாஞ்சையோடு தயாரிப்போடு பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சாலமோன் வாயிலாக நமக்கு ஒரு அருமையான செய்தியை சொல்லியிருக்கிறார். எத்தனை நாளாக நாம் டெய்லி ஜெபம் பண்ண தான் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. எந்த ஜெப முறையும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஜெப முறைகள் தான். ஆனால் நம்ம செய்கிற ஜெபத்தில் இந்த 3 காரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சாலமோன் வாயிலாக ஆண்டவர் நம்ம யோசிக்க சொன்னார். அது என்ன அப்படின்னா, எந்த இடத்திலிருந்து ஜெபிக்கிறோம், எந்த உடல் மொழியோடு ஜெபிக்கிறோம், எந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம் அப்படின்றதுக்கு சாலமோனுடைய ஜெபம் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருந்தது. இந்த சாலமோனுடைய ஜெபந்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த, கர்த்தர் கற்பித்த ஜெபம் என்று சொல்கிறோமே, அதனுடைய சாயல் 2 ஒன்று தான். ஆக இந்த நாளில் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற ஜெப முறைகள் என்ன அப்படின்றத ஆய்வு செய்வதற்கும், அந்த ஜெபத்தின் வழியாக இறையருளை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த ஜெபவேளை உன்னை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே அப்படின்ற அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஜெபவேளை உன்னை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெபவேளை உன்னை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உன்னை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உன்னை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெபவேளை உன்னை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட
தாருமே, கரையாவும் அகற்றிடுமே. நைவேண்டி உன் பாதம் வந்தேன், சோராக ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, கரையாவும் அகற்றிடுமே. நைவேண்டி உன் பாதம் வந்தேன், எங்கள் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எங்கள் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எங்கள் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. ஆமாண்டவரே, எங்கள் ஜெப வேளையில் எங்களுக்கு தக்க பதிலை தருகிறவர் நீர்தான். தூய ஆவியினுடைய வல்லமையோடு நாங்கள் ஜெபிக்க, ஆவியின் அருட்கொடைகளோடு நாங்கள் துதிக்க எங்களுக்கு உள் உணர்வை தருகிறவர் நீர்தான். நன்றியோடு ஜெபிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக அந்த நாளில் எங்களுடைய ஜெப வாழ்க்கையில், எங்களுடைய ஜெபங்களில் இருக்கிற ஒரு சில திருத்தங்களை நாங்கள் சரியாய் கற்றுக்கொண்டு ஆண்டவரை துதிப்பதோடு எங்கள் ஜெபத்தை தொடங்க வேண்டும் என்பதை இந்த நாளில் சொல்லி தந்தீரே, உமக்கு நன்றி. உமது உள்ளம் குளிர நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள், அற்புதங்களை சொல்லி உம்மை துதிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது அந்த நாளிலும் கூட பல்வேறு தேவைகளுக்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு தூயாவுடைய வல்லமையை வேண்டி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். உடல் நலம் பலவீனப்பட்டு ஜெபிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தடைபட்டிருக்கிற காரியங்கள் ஆண்டவருடைய கிருபையினால் தடை இழந்து நான் தொடர்ந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை நாங்கள் நிலைத்திருந்து தெய்வ வல்லமையில் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு, அன்று உம்முடைய ஜெபம் எப்படி தந்தையினுடைய செவிகளை எட்டிச் சென்றதோ, சாலமோனுடைய ஜெபம் எப்படி ஆண்டுடைய உள்ளத்தை குளிரச் செய்ததோ, அதே போல எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு மன்றாட்டும், எங்களுடைய கண்ணீரும் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கட்டும். ஆலயங்களுக்கு செல்கிற பல நேரங்களில் நாங்கள் கரங்களை கட்டிக்கொண்டு ஏதோ இலவு வீட்டுக்கு வந்தது போல, இறப்பு வீட்டுக்கு வந்தது போல தான் நின்று இருக்கிறோம். நினைத்து பார்க்கிறோம், அருள் நிரம்பி வழிகிற ஆலயத்தில் கரம் உயர்த்தி கரம் விரித்து ஜெபிப்பதை நாங்கள் தவிர்த்து இருக்கிறோம். அவற்றையெல்லாம் அவமானமாய் கருதி இருக்கிறோம். இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம், ஆண்டவரை துதிக்க முடியாத கரங்கள் எதற்கு? ஆண்டவருக்காய் ஏறெடுக்க முடியாத கண்கள் எதற்கு? அவருக்காய் உயர்த்த முடியாத இந்த தலை இதற்கு? இவற்றையெல்லாம் இந்த நாளில சாலமோனுடைய ஜெபம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெப வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து உண்மையோடு உம்மை துதிக்க அருள் தர நீரே எங்களுக்கு துணை செய்வா என்று நம்புகிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஆண்டவரே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியான அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. பாடாத நான்
அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாள் இல்லையே. அம்மா எங்கள் தாய் உன்னை பாடாத நாவில்லை. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லை. அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த வெண்ணிலா உன்னை தேடி. அம்மா எங்கள் தாய் உன்னை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. ஏழையின் கண்ணீர் இங்கு கரைந்தோடுதே. வானமலை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவானதே. சுகராகம் பாட எங்கள் மனம் தேடுதே. மரியே உம்மை அடைந்தோம் நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. மரியே உம்மை அடைந்தோம் நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அம்மா எங்கள் தாய் உன்னை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாள் இல்லையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.